ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MC25205 குவாண்டம் கம்ப்யூட்டிங்குரிய எம்சிஏக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் நான் MECSக்குரிய குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட கொஸ்டின் பேப்பர் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு இந்த டைம் நடந்த ஏப்ரல் மே 2026 நடந்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் சிலபஸ் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் பேப்பரே நான் உங்களுக்கு லாஸ்ட் கட்டுறேன். கண்டிப்பாக இதை பாருங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் இதில் ஃபிசிக்ஸ் ரிலேட்டாகவும் மேக்ஸ் ரிலேட்டாகவும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். மேபி உங்களுக்கு சாய்ஸ்ல கேட்குறாங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல ஒன்று மேக்ஸ்ல ஒன்று வரலாம். ஸோ இது போக மெயினாக ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கும், இந்த பேப்பர் ரொம்ப ஈஸியாக வரக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதோட கிரெடிட் 2 கிரெடிட் தான். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பேப்பர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 கிரெடிட்ஸ் இருக்கும், 3 கிரெடிட்ஸ் இருக்கும். இது ரொம்ப கம்மியான கிரெடிட்ஸ்ங்கிறனால பேசிக்காக கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கணும், ஆனால் மோஸ்ட்லி ஈஸியாக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூனிட் ஒன்ல உங்களுக்கு பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸு கொஞ்சம் அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஓரியன்டாக வரலாம், அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வரனால. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது வந்து இந்த MECSல கேட்டதை வந்து மொதல் 2ஆக கொடுத்துருப்பேன். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, பேலன்ஸ் இருக்கிறத நல்லா கவர் பண்ணிருங்க. ஸோ இதில் வந்து ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இது ரொம்ப முக்கியம். லீனியர் ஆப்ரேட்டர்ஸ் இதுல இருந்து தான் கேட்டிருந்தாங்க போன டைம். நான் அந்த கொஸ்டினை காட்டுறேன். இதுதான் வந்து MECS இந்த டைம் நடந்த ஒரு கொஸ்டின். ஸோ இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரியே படிக்காங்க, ஆனால் கொஞ்சம் இந்த கான்செப்ட்ஸ் ரிலேட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி இதில் வந்து வெக்டர் ஸ்பேஸ் அண்ட் டென்சார் ப்ராடக்ட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வெக்டர் இன்னர் ப்ராடக்ட் அவுட்டர் ப்ராடக்ட் டென்சார் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஓரியன்டாக கேட்பாங்களான்னு தெரில. பட் அந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த வெக்டர் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறலாம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு மாடலுக்கு உங்களுக்கு MECS இந்த டைம் நடந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு பிசிக்ஸ் ரிலேட்டாக கேட்குறாங்கன்னா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 2 இதில் வந்து உங்களுக்கு அந்த கேட்ஸ் ரிலேட்டாக வர்றது. ஸோ இதோட ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு 10 ஒன் வேர்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இந்த C0 கேட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த C0 கேட்டு அதில் பெல் ஸ்டேட் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இதில் என்டாலஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். போஸ்ட்லேட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி ரோல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அதை ப்ளோத் ஸ்பியர் யூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே அந்த முதல் 2 கொடுத்துருக்கேன்ல, இது எல்லாமே வந்து MECSல கேட்ட கொஸ்டின். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட கொஸ்டின் பேப்பருமே நான் நம்ம ஷார்ட் ஷீட்டில் ஒன்று போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் நேம் போட்டு போட்டிங்கன்னா வரும் அந்த கொஸ்டின் பேப்பர். இந்த டைம் நடந்த கொஸ்டின், அதனால தான் பார்க்க சொல்கிறேன். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பேஸ் ஆரக்கிள் அது தனியாகவும் பவுலிக் கேட்ஸ் இது ரெண்டுமே தனித்தனியாக கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு MCAங்கிறப்போ இந்த டைம் கேட்குறது எல்லாமே மெர்ஜ் பண்ணி டாபிக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரே டாபிக்ஸ் அதாவது சிலபஸ் கவர் பண்ண சொல்லி என்டையர் சிலபஸ் உங்களுக்கு 2-3 டாபிக்ஸ் சேர்த்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கிள் குபிட் ஸ்டேட்ஸ் அண்ட் கேட்ஸ் இது ரொம்ப முக்கியம். இந்த சிங்கிள் குபிட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து தேர்ட் யூனிட் இதில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சர்க்யூட்ஸ் ரிலேட்டாக கேட்பாங்க. ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஒன் வேர்ட்ஸ். இதை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்டமர் பேஸ் அண்ட் பவுலிக் கேட்ஸ். இல்லை ஹார்டமர் அண்ட் பேஸ் கேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பில்டிங் குவாண்டம் சர்க்யூட்ஸ் சம்டைம்ஸ் பிகோஷனில் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதை கேட்டிருக்க ஃபார்மேட்டை நான் கொடுத்துருக்கேன். பார்ட் பி பொறுத்தவரை ஹார்டமர் அண்ட் பேஸ் கேட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த டைரக்ட் நோட்டேஷன் ஃபார் குவாண்டம் இதுவும் கன்ஃபார்மாக இருக்கும். இது வந்து PG கொஸ்டினில் இல்லை, ஆனால் உங்களுக்கு இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க இந்த ரீசெண்ட் ட்ரெண்டில் கேட்குற மாதிரி தான் PG கொஸ்டின் கேட்டுருங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்தால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக இருந்த கொஸ்டின். ஸோ அடுத்து 4th யூனிட் இதில் வந்து குவாண்டம் அல்கோரிதம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடிஷ்னலாகவும் நிறையா படிச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் இதில் அந்த குரோவர் ஆரக்கிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கிளாசிக்கல் அண்ட் குரோவர் செட்ஸ் அல்கோரிதம் இது ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. இது அந்த குரோவர் செட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த சப்ஜெக்ட்ல, இந்த யூனிட்ல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆம்பிளிட்யூட் ஆம்பிளிகேஷன் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த டியூஸ்டஸ் ஜோஸ்வா அல்கோரிதமும் சம்டைம்ஸ் 3 மார்க்ல கேட்குற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. செர்ச் ஸ்பெஷலாக என்னன்னு கேட்கலாம். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூஸ்டஸ் ஜோஸ்வா அல்கோரிதம் இது ரிப்பீட்டட் கன்ஃபார்மாக இருக்கும். குரோவர் சர்ச் அல்கோரிதமும் கண்டிப்பாக இருக்கும். அதில் குரோவர் ஆரக்கிள் டிஃப்யூசரு அதுக்கப்புறம் அது 2 தான் கேட்டிருந்தாங்க. அது போக நீங்கள் மல்டிபிள் சொல்யூஷன் இந்த சர்ச் ஸ்பேஸ் அது போக ப்ராப்ளம் டெஃபினிஷன் உங்களோட சிலபஸில் இன்னும் 2 டாபிக் இருக்கும், அதை நான் கொடுக்கல, அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே ரியல் டைம் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க PGக்கு. ஸோ அடுத்து 5th யூனிட் ரியல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இந்த ரிலேட்டடாக இதில் வந்து இந்த கோடிங் கான்செப்ட்ஸ் மாதிரி வரும். 5th யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மாதிரி இல்லை, ஆனால் உங்களுக்கு பேசிக்காக சிலபஸ் கம்மியாக இருக்குங்களா அதில் வந்து கேட்பாங்க. ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸுமே IBMQலேருந்து கேட்கலாம், ரியல் டைம் குவாண்டம் கம்ப்யூட்டர்லேருந்து கேட்கலாம். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு கொஸ்டின் கோடிங் பேஸ் பண்ணி அந்த ரியல் டைம் குவாண்டம் கம்ப்யூட்டரில் IBMO பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஒரு கொஸ்டின் டேரெக்டாக கூட இருக்கலாம், இது இன்டெரக்டாக இருக்கும்.
இந்த 15 கொஞ்சம் கோடிங் பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிட்ல கொஞ்சம் என்ன மாதிரி கேட்குறாங்க, அதாவது ஷார்ட் ஃபார்மில் இருக்கிறது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. கேட்னா ஹார்டமேட் கேட்டு, அதே மாதிரி வந்து கியூபிட்னா குவாண்டம் பிட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா கேட்குற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது போக எம்இசிஎஸ்சியோட கொஷின் ஆக்சுவலாக இதில் 1 வேர்ட்ஸுமே இருக்கும். ஹிசன்பர்க் கன்சிடரே பிரின்சிபல் வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 குவாண்டம் சிஸ்டம், அதாவது இந்த எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. குரோவர் சிஸ்டமில் குரோவர் ப்ரொவைட்ஸு, அதுக்கப்புறம் டியூஸ்டர் ஜோசப் அல்கோரிதம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐபிஎம்கியோட ஃபுல் ஃபார்ம் இதில் ப்ரொவைட் பண்ணுறது கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. C0 கேட் ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி மேலே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஒன் நோட் மட்டும் அட்டாச் பண்ணல, இதையும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் தனியாகவே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் வந்து ஓரளவு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது பிஜி கொஸ்டின், பிஜி எம்இசிஎஸ்சி கொஸ்டின். உங்களுக்கு இதே மாதிரி பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் டேரெக்டாக தியரி கொஸ்டினா உங்களுக்கு 2 3 டாபிக் சேர்த்து கேட்கலாம். அதனால் மல்டிபிள் டாபிக்ஸ் சேர்த்து படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அப்படி தான் கேட்பாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.